கடமா வந்துட்டு வறுக்க போகிறோம். பசங்களுக்கு வந்து கிரேவி சில பேருக்கு பிடிக்காது, அதனால் கடமா வந்து ஃப்ரை பண்ணி தரப்போகிறோம். தவா ஃப்ரை தான், ஹோம்மேட் ஸ்டைலில் தான். சரிங்களா? அதிகமாக எந்த விதமான மசாலா சேர்க்காமல் ஹோம்மேட் தான். மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? எல்லா நான்வெஜ்லையும் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணி எடுக்கும் போதும் சேர்க்கணும், நம்ம செய்யும் போதும் சேர்க்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் எது இருக்கோ அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, லெமன் வச்சுருக்கேன், நான் கரம் மசாலா வச்சுருக்கேன், 65 பச்சரிசி மாவு, இதுதான் தேவையானது. சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். பசங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் போடலை. 65 மசாலா, கரம் மசாலா போட்டுருக்கேன்னா, இப்போ ரைஸ் பவுடர் வந்து என்னோடய கையில் ஒரு பிடி போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் போடுறதா இருந்தால் கம்மியாக போடுங்க. ரைஸ் பவுடர் வந்து முறப்பாக இருக்கும், அதனால் ரைஸ் பவுடர் வந்து நான் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துட்டேன். தண்ணி எதுவுமே விடக்கூடாதுங்க. கடமா வந்து தண்ணி விடும், நீங்கள் தண்ணி எதுவுமே விடக்கூடாது. அப்படியே ட்ரையாக தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். நம்ம ஸ்பூனில் கலர்றதோடு இந்த மாதிரி கை போட்டு கலரணும்னா எல்லாத்துலேயும் ஒட்டி வரும். ஃபுட் கலர் நீங்கள் பெரியவங்க சாப்பிட்ணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, பசங்களுக்கு வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தலை வந்துட்டு போடாதீங்க. இந்த மாதிரி ஃப்ரைலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தலை வந்து போட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா அந்த கண் வந்து வெடிக்கும். தவா ஃப்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் கடாயில் போட்டு பண்ணாலும் சரி வெடிக்கும். அந்த கிரேவிக்கு வந்து அந்த இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மற்றபடி இதுக்கு வந்துட்டு வறுக்கிறதுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டாம். லெமன், அது ஹீட் ஆகுது பாருங்கள், ஹீட் ஆகி சூடாகட்டும். லெமன் வந்து பிழிஞ்சிக்கிறேன். லெமன் மட்டும்தான் நான் பிழிகிறேன், லெமன் மட்டும்தான் பிழிஞ்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ஊற வைக்கணுன்னா நீங்கள் ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யறதாலும் செஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுப்போம். நான் வந்து அப்படி தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் நல்லா ஊற வைக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை வெளியிலே கூட ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு, பார்த்து தெரியுதா? நான் வந்து மேக்ஸிமம் கோக்னட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். பசங்களுக்கு கொடுக்குறதுல கோக்னட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். நெய் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு இருக்க முடியாது, அதனால் கோக்னட் ஆயில் சேர்த்துக்கோங்க, நல்லது. இந்த மாதிரி ஒன்றொன்னா பிரித்து போட்டுக்கலாம். இது போடும்போது கொஞ்சம் உஷாராக தான் நீங்கள் போடணும், வெடிப்பாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தடுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் லைக் பண்ணிங்கன்னா ஒரு எஃபர்ட் எடுத்து இதெல்லாம் பண்ணுறது. சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. என்னால் முடிஞ்சது நான் ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் இது பண்ணிக்கணும், தவா ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூர் கோகோனட் ஆயில் தான் இது. சரிங்களா? செக்கில் ஆட்டி இது பண்ணுவாங்களா, அதுதான். இந்த மாதிரி வறுக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வேணும்னா மூடி போட்டு வச்சுக்கலாம்.
அவ்வளோதான். இந்த எண்ணெயிலே வந்துட்டு இது நல்லா குக்காய் வந்துடும். பசங்க வந்து நான்வெஜ்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அப்படின்றவங்க வெறுமனை கூட இது செஞ்சு கொடுக்கலாம். அது போக ரசம் சாதம், சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தொக்கு பிடிக்காது, தொக்கு சாப்பிட மாட்டாங்கன்றவங்களுக்கு இது நல்ல ஒரு இது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். நமக்கு சிலிண்டர் வந்து கொஞ்சம் சும்மாவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? பசங்க ஒரு விஷயம் செய்யும் போது தான் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இன்டே கிடையாது. மற்ற நேரத்தில் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏதாச்சும் நம்ம வீடியோ எடுக்க பார்த்து தான் பின்னாடி வந்து குரல் கொடுத்துட்டே இருப்பாங்க.